ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு தான். சின்ன வயசில் அம்மா கையால் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்டேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கப்பு, 2 காஞ்ச மிளகா, ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதை ஒரு மிக்ஸி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 6 முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, 50 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேர்த்தும் வதக்கிக்கிறேன். தக்காளியும் வதங்கினோன்னே மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு அரைச்ச தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மசாலா அரைச்சதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதி வந்தோடனே ரெடி பண்ணி வச்ச உருண்டையை இதில் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்குனா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி